உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு நாளைக்கு வரைக்கும் தள்ளி போட்ட? அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? இல்லடா, இப்போதைக்கு சிச்சுவேஷனை சமாளிக்க, பாட்டியை காப்பாத்துறதுக்காக ரூபஸ்ரீ யாரையாவது கூட்டிட்டு வந்து இதான் பல்லவின்னு சொன்னாலும் சொல்லுவா. அதுக்கு தான் அந்த ட்ரஸ்ட் ஃபங்க்ஷன்ல பாட வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, அந்த குழந்தைங்க ஆசைப்பட்டதை நிறைவேற்றணும்ல. பல்லவி அங்க வந்து பாடும்போது நம்ம நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட் தான் மாப்ள. ஆனா ஆண்டு விழாவுக்கு வேற யாராச்சும் கூட்டு வந்து இவதான் பல்லவின்னு அந்த ரூபஸ்ரீ நம்மளை ஏமாத்த பார்த்தா என்ன மாப்ள பண்றது? பல்லவி அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாடதாண்ட வர சொல்லியிருக்கோம். பல்லவியோட குரல் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. கண்டிப்பா இதுல யாரையும் ஏமாத்த முடியாது. பல்லவி வந்து பாட்டு பாடணும். அந்த பல்லவி யாருன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் பாட்டியை விடுவாங்க. பாட்டியை காப்பாத்தணும்னா தீபாவை பாட வைக்கணும். இதை விட்ட வேற வழியே இல்லை. ரூபஸ்ரீ எதுக்கு கால் பண்றான்? எடுக்கலாமா வேணாமா? வேண்டாம். இவ கால் எடுத்தா நமக்கு தான் பிரச்சனை. என்ன இது, ரிங் போயிட்டே இருக்கு. தீபா கால் அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்கிறா. திரும்ப கூப்பிடுவோம். என்ன இது, ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. தீபா என் போன் அவாய்ட் பண்றாளா இல்ல போன் அவ கையிலேயே இல்லையா? திரும்ப பண்ணுவோம். என்ன இவ கால் பண்ணிட்டே இருக்கா? ஐயோ தீபா, போன் அட்டென்ட் பண்ணு. என் பாட்டி ஆபத்துல இருக்காங்க. அவங்கள காப்பாத்தியே ஆகணும். ஹலோ, எதுக்காக இப்படி விடாம போன் பண்ணிட்டே இருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் தீபா. நான் உனக்கு ஒரு இடம் சொல்றேன். நீ உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துரு. நான் நேர்ல சொல்றேன். நான் எதுக்கு வரணும்? என்னால எங்கேயும் வர முடியாது. முக்கியமான விஷயம் தீபா, நீ வந்துதான் ஆகணும். என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் போன்லயே சொல்லுங்க. நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்து பாட்டு பாடணும். நீங்க சொன்னாலும் சரி, சிதம்பரம் சார் சொன்னாலும் சரி, நான் வந்து பாட்டு பாட மாட்டேன். ஏற்கனவே நான் கார்த்திக் சாருக்கு தெரியாம பாட்டு பாடி அவருக்கு துரோகம் பண்ணிட்டேன். இனிமேல நான் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். யாரு என்ன சொன்னாலும் திரும்ப நான் பாட போறது இல்ல. தயவு செஞ்சு எனக்கு இனிமே கால் பண்ணாதீங்க. நான் உன்னை சிதம்பரம் சாருக்காக பாட கூப்பிடுறேன். நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க தீபா. அவருக்காக நான் உன்னை பாட கூப்பிடல. வேற ஒரு முக்கியமான இடம். நீ அங்க வந்து பாடினா நீ கார்த்தியை ஏமாத்திட்டு தான் நினைக்கிறல்ல. அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ண மாதிரி இருக்கும். போன்ல இத சொன்னா அதை பத்தி உனக்கு ஒண்ணும் புரியாது தீபா. நீ நேர்ல வா, நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன். என்ன தீபா பதில் சொல்லாம இருக்க? இந்த ஒரு தடவை மட்டும் எனக்காக வா. நான் முன்ன மாத்திரம் இல்ல தீபா, இப்ப ரொம்ப மாறிட்டேன். என்ன நம்பு. முன்ன மாதிரிலாம் உன்னை தப்பா யூஸ் பண்ண மாட்டேன். யோசிக்காத தீபா, எனக்காக ஒரு தடவை மட்டும் வா. சரி வரேன். எங்க வரணும்? குழந்தைங்களா, இப்ப உங்க முன்னாடி யார் வந்து நிக்கிறாங்கன்னு தெரியுமா? எங்களுக்கு தெரியுமே.
பல்லவி மேடம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் மேடம் அழைச்சிட்டு வந்தேன். பல்லவி அக்கா, நீங்க பாடின பாட்டு எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்களால உங்களை பார்க்க தான் முடியாது. உங்களை தொட்டு பார்த்துக்கிட்டோமா? பல்லவி அக்கா. ஆனா உங்க குரலை கேட்காம நாங்க ஒரு நாள் கூட இருந்தது இல்ல. தினமும் நீங்க பாடின பாட்டை கேட்டுட்டே இருப்போம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க எங்க முன்னாடி இருந்தும் உங்களை பார்க்க முடியாம அந்த கடவுள் எங்க எல்லார் பார்வையை பறிச்சுக்கிட்டாலும் உங்க குரலை கேட்கிற சக்திய எங்க காதுகளுக்கு கொடுத்திருக்கத நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம்க்கா. உங்க எல்லாரையும் நேர்ல சந்திச்சு சந்தோஷப்படுத்துற பாக்கியத்தை அந்த கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. அதுக்காக நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அக்கா, நீங்க நாளைக்கு நடக்கிற ஆண்டு விழால எங்களுக்காக வந்து கண்டிப்பா பாடுவீங்களா? கண்டிப்பா பாடுவேன். நாளைக்கு நான் கண்டிப்பா வந்து பாடுறேங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். குழந்தைங்களா, அக்கா இப்ப போயிட்டு நாளைக்கு வந்து பாடுறேன். சரியா? சரிக்கா. நானும் போயிட்டு நாளைக்கு வரேன் சிஸ்டர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.